ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வெரைட்டி ரைஸுக்கு சூட்டபிளான மல்லியல் துவையல் தான் பார்க்க போகிறோம். பேனில் அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பேனில் ஒரு 5 வரமிளகா சேர்த்து வறுத்துக்கலாம். வரமிளகா கூட திருவி எடுத்து தேங்காய் திருவலை சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய் ஓரளவுக்கு வறுபட்டு சிவந்தது பிறகு ஒரு 6 வெள்ளைப்பூடு, ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலை, ஒரு கை நிறைய மல்லி இலை எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சமாக புளியும் சேர்த்து வறுத்துக்கலாம். மல்லி இலை நல்லா வதக்கி கொடுத்து மல்லி இலை நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மல்லி இலை நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம இதை வதக்கி கொடுத்தாச்சு. இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மல்லியிலை துவையலுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு பேனில் 1.5 ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு உளுந்த பருப்பும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மல்லியிலை துவையலை தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். வெரைட்டி ரைஸோட அந்த மல்லியிலை துவையலை வச்சு சாப்பிட்றதுக்கு செம காம்பினேஷனாக இருக்கும். வெளியூருக்கு எங்கேயும் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி மல்லியிலை துவையல் செஞ்சு கொண்டு போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும், சீக்கிரமும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த மல்லியிலை துவையல் நல்லா கொதி வந்து நல்லா தண்ணி வற்றி ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.